பண்ணுறதுக்காக ஒரு செயின் எக்ஸ்ட்ராவாக போட்டுட்டு சிங்கிள் க்ரோஷெட் ஸ்டிச்சு போட்டுட்டு வர போகிறேன். சிங்கிள் க்ரோஷெட் ஸ்டிச்சுக்கு செயின் ஸ்டிச் போட்டு அதுக்கு மேலே தான் சிங்கிள் க்ரோஷெட் போட்டுட்டு வரணும். ஆனால் இது மேஜிக் ரிங்கில் இப்போ நம்ம ஒரு ரிங் போட்டுட்டோம். இந்த ரிங்கோட நூலோட உதவியில அந்த ரிங்குக்கு மேலேயே சிங்கிள் க்ரோஷெட் போட்டுட்டு வரோம். இந்த மேஜிக் ரிங் எதுக்கு உதவும்னா ரவுண்ட் மேட்டெல்லாம் நம்ம போடுவோம். இந்த ரவுண்ட் பர்ஸ் இது போலலாம் நிறைய ப்ராஜெக்ட் எல்லாம் பெறும். அதுக்காக தான் இந்த மேஜிக் ரிங் போடுறது. சாக்ஸ் குழந்தைங்களுக்கு போடுறதுக்கெல்லாம் இந்த மேஜிக் ரிங் போட்டு தான் செய்வாங்க. ஃபுல்லா போடுறது இது போல நிறைய ப்ராஜெக்ட் இதெல்லாம் பண்ணலாம். இப்போ நான் இந்த ரவுண்ட்ல 6 சிங்கிள் க்ரோஷெட் ஸ்டிச் கரெக்டாக போட்டிருக்கேன். இன்னும் 6 சிங்கிள் க்ரோஷெட் ஸ்டிச் இந்த ரவுண்ட்ல வரணும். வந்த உடனே ஸ்லிப் ஸ்டிச் போடணும். அதுக்கு முன்ன கரெக்டாக 12 சிங்கிள் க்ரோஷெட் இருக்கான்ட்டு செக் பண்ணி பார்த்தாச்சு. இருந்தாலும் மறுபடியும் ஒரு தடவை சிங்கிள் க்ரோஷெட் கரெக்டாக இருக்கான்ட்டு கவுண்ட் பண்ணி பார்க்குறேன். எப்போவுமே நம்ம ஒரு ஸ்டிச் லைன் போட்டு முடிக்கும் போது தான் கவுண்ட் பண்ணணும். இப்போ கவுண்ட் பண்ணிட்டு இப்போ இந்த நூல் சின்னதாக இருக்கு. அந்த நூலை நல்லா டைட்டாக பிடிச்சி இழுத்தோம்னா இந்த மேஜிக் ரிங் பெருசாக இருந்த ரவுண்டு ரொம்ப குட்டியாயிடும் நடுவில். இப்போ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இழுத்துட்டேன். இப்போ ஸ்லிப் ஸ்டிச் போடணும். இப்போ இந்த வட்டம் அப்போ தான் கம்ப்ளீட் ஆகும். ஃபர்ஸ்ட்ல போட்டிருக்கிற அந்த ஸ்டிச் வழியாக ஊசியை உள்ள விட்டு அந்த பக்கமாக இருக்கிற ரன்னிங் நூலை இந்த ஸ்டிச் வழியாக வெளியே இழுத்தோம்னா ஒரு ஸ்லிப் ஸ்டிச் ஆகிடுச்சு. சிங்கிள் க்ரோஷெட் மேஜிக் ரிங் கிடைச்சா